என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகைகள், the book of Acts of the Apostles, 12ஆம் அதிகாரம், chapter 12, வசனம் 8 இல்ல 7வது வசனம். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திடு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகள் இருந்து விழுந்தது. அல்லேலூயா. பிரைஸ் காட். பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க. பிடிச்சுக்கினீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சு அவங்க கண்ணை பார்த்து உடனே சிரிப்பு வருதே. கண்ணை பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமாய் எழுந்துடு. குயிக் கெட் அப் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் காட். சரி, இந்த செய்தியை நம்ம தியானிப்பதற்கு முன்பாக மேல இருக்கிற 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுருவை 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன் இருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சிறைச்சாலை என்று ஒரு இடம் இருக்கிறது, பிரிசன். இந்த சிறைச்சாலை அப்படின்ற இடம் எப்பேற்பட்ட இடம் அப்படின்னு சொன்னா, சுதந்திரமாய் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அவர்களை ஒரு கட்டுல கட்டி அவர்கள் இனி சுதந்திரமாய் செயல்படக்கூடாதபடிக்கு பூட்டி வைக்கக்கூடிய ஒரு இடம்தான் சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில அவர்கள் சாதாரணமாய் உண்ணக்கூடிய உணவு அவர்களுக்கு கிடைக்காது. அந்த சிறைச்சாலையில அவர்கள் சாதாரணமாய் அணியக்கூடிய நல்ல வஸ்திரங்கள் அவர்களுக்கு கிடைக்காது. அந்த சிறைச்சாலையில ஒரு துக்கமா இருக்கும், சோர்வா இருக்கும் அப்படின்னு சொன்னா பக்கத்துல பேசக்கூடிய நம்முடைய உறவினர்களோ குடும்பங்களோ அந்த சிறைச்சாலையில இருக்காது. நம்ம உழைத்து சம்பாதித்து வேலை செய்து பிழைத்துக் கொள்ளுவேன் என்கிற நிலையில இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் சிறைச்சாலையில நமக்கு இருக்காது. சிறைச்சாலையில நமக்கு சுதந்திரம் இல்லை, சிறைச்சாலையில நமக்கு வெளிச்சம் இல்லை, சிறைச்சாலையில நாம் செய்ய வேண்டியது என்று சொல்லி நம்ம எப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய எந்த ஒரு விதத்திலும் நடக்க முடியாது என்கிற ஒரு கட்டுப்பாடோடு கூட பூட்டி வைக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த சிறைச்சாலையில இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சிறைச்சாலையில நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க, நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் வயதுல இருக்கக்கூடிய நிறைய என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, தம்பி தங்கச்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் சிறு பிள்ளைகள் கூட அந்த சிறைச்சாலையில பூட்டப்பட்டு இருக்கிறாங்க. பெரியவர்கள் இருக்கிறாங்க, குடும்பத்தை நடத்துகிறவர்கள் இருக்கிறாங்க, வயதானவர்களும் அந்த சிறைச்சாலையில பூட்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சிறைச்சாலையில் அவர்கள் போய் அதுதான் தங்களுடைய இடம் என்று நினைத்து கொண்டு வெகு காலமாக அந்த சிறைச்சாலை இருளில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் தேவன் ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த சிறைச்சாலை உங்களுக்காக வைக்கப்பட்ட இடம் அல்ல, அந்த சிறைச்சாலை உங்களுக்கென்று உருவாக்கப்பட்ட இடம் அல்ல, அந்த சிறைச்சாலை உங்களுக்காக அல்ல, சிறைச்சாலை வேற ஒரு காரியத்திற்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்களும் அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வாருங்கள், அந்த சிறையிலிருந்து வெளியில் வாருங்கள். ஹல்லேலூயா.
அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரைஸ் காட். சிறைச்சாலை அப்படின்னு வரும் பொழுது முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளணும், சிறைச்சாலை என்கிற ஒரு இடம் நாம் வாழும்படிக்கு ஏற்படுத்தப்பட்ட இடம் அல்ல, நாம் நம்மை தண்டிக்கும்படிக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் இருக்கிறான். அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, எல்லா ஆதரவும் இருக்கிற வேலையில அவன் செய்யாத ஒரு தவறுக்கு கொண்டு போய் அந்த மனுஷனை சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. நல்லா இருந்த இடத்துல, வெளிச்சமா இருந்த இடத்துல இருந்து அந்த மனுஷன் சிறைச்சாலைக்குள்ளாக தள்ளப்படுகிறான். ஒரு நல்ல வேலை இருந்தது, நல்ல சம்பளம் இருந்தது, நல்ல அங்கீகாரம் இருந்தது, எதிர்காலம் பிரகாசமா இருக்கிற அந்த நாட்கள்ல காலகட்டத்துல அவனை பிடித்து கொண்டு போய் செய்யாத ஒரு குற்றத்துக்கு சிறைச்சாலையில அவனை அடைக்கிறாங்க. இப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முழுசும் இருட்டா மாறி போகுது. வேலை இல்லை, சம்பளம் இல்லை, வாழ்க்கையை அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த மனுஷனுடைய வாழ்க்கை தள்ளப்படுகிறது. சிறைச்சாலையில கொண்டு போய் அந்த மனுஷனை அடைக்கிறாங்க. அப்படின்னா சிறைச்சாலை என்கிறது வாழுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் அல்ல, தண்டிப்புக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. Hallelujah, praise God. Which means when you go to prison, you don't live. Hallelujah. When you go to prison, you die. Hallelujah. சிறைச்சாலை தண்டிக்கப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அந்த சிறைச்சாலையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் செய்கிற பாவங்கள் நம்மை தண்டித்து கொண்டு இருக்கிறது என்கிற அறிவில்லாம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய தேவனுக்கு விரோதமா இருக்கிற மீறுதல்களின் நிமித்தம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மரித்து கொண்டு இருக்கிறோம் என்கிற எந்த ஒரு உணர்வுமே இல்லாம சிறைச்சாலையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சிலர் அந்த சிறைச்சாலை தான் நம்முடைய வீடு என்று எண்ணிக்கொண்டு அதிலேயே வாழ பழகி விட்டோம். அதுல இருந்து வெளியில வர நிறைய பேர் விருப்பம் இல்லாம மனம் இல்லாமலே இருக்கிறாங்க. The prison that you're living is not allowing you to live. The prison that you're living is to making you, it is making and it is killing you every day. நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த சிறைச்சாலை உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தனிப்பட்ட அடையாளத்தை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனங்களை எல்லாவற்றையும் திருடி கொண்டு அந்த சிறைச்சாலை உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் உணராமலே இந்த சிறைச்சாலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிறைச்சாலை வாழுவதற்காக வைக்கப்பட்ட இடம் அல்ல, தண்டிப்புக்கென்று வைக்கப்பட்டு இருக்கிற இடமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சிறைச்சாலை என்கிறதில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ரெண்டாவது இதுல பயமும் மன அழுத்தமும் ஏற்படுமா? அல்லேலூயா. Praise God. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உடையவர்களா இருக்கிறபடினால நீங்கள் அடிமைகளா இருப்பதற்காக அல்ல, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அடிமைகளா இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் சிறைச்சாலையில தள்ளப்படுவாங்க. நீங்கள் அப்படி அழைக்கப்படல, தேவனுடைய பிள்ளைகளாய் சுதந்திரமாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அதனால் அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில வாங்க. அல்லேலூயா. சிறைச்சாலை எப்படிங்க வருது? எப்படிங்க இந்த சிறைச்சாலை வருகிறது? நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம், நான் அந்த சிறைச்சாலையில இல்லையே. பயத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னா சிறைச்சாலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மன அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னா சிறைச்சாலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா சிறைச்சாலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு இதை பார்த்தா பயம் வருகிறது, அங்க போனா பயம் வருது, இதுக்கு மேல நின்னா பயம் வருது, இல்லைங்க நான் கீழே பார்க்கும்போது எனக்கு பயம் வருகிறது, இந்த பழைய நினைப்புகள் எல்லாம் எனக்கு பயத்தை கொண்டு வருகிறதுன்னு சொல்லுவீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் சிறைச்சாலை உங்களை சூழ வந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். அந்த சிறைச்சாலையிலிருந்து நீங்கள் வெளியில வர வேண்டும். அந்த சிறைச்சாலையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். அந்த சிறைச்சாலை தேவன் உங்களுக்காக வைக்க. So get out of that prison because God is going to deliver you. Hallelujah. அந்த சிறைச்சாலையிலிருந்து நீங்கள் வெளியில வாங்க, என தேவன் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். Hallelujah. அந்த சிறைச்சாலையில நமக்கு பயம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் உங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்துவனுக்கு பயம் இருக்கிறது என்று சொன்னா அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். தேவன் கொடுக்கக்கூடிய இந்த சுதந்திரமான ஆவியை பெற்றுக்கொண்டு அவன் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள மனுஷனாய் மாற வேண்டும்.
அல்லேலூயா. நீங்க மாறணும். பயம் இருக்க வேண்டாம், மன அழுத்தம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் காட். ஏன்னா தேவன் அதை உங்களுக்காக வைக்கவில்லை. சிறைச்சாலையில் என்னங்க இருக்கிறது? மூன்றாவது, சிறைச்சாலையில் இருக்கிறது எல்லாமே கட்டு, சங்கிலி. நீங்கள் செயல்படக்கூடாதபடிக்கு உங்களை கட்டி வைப்பார்களாம். நீங்கள் சுதந்திரமாய் நடக்க கூடாதபடிக்கு உங்களை கட்டி வைப்பார்களா? பிசாசு என்ன செய்கிறான்? சத்துரு என்ன செய்கிறான்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகளை வஞ்சித்து அவர்கள் தெரியாத பாதையில நடத்தி அவர்களுக்கு புரியாத விதத்தில் அவர்களை கட்டி வைத்து இனி அவர்கள் செயல்படக்கூடாதபடிக்கு அவர்களை சிறைச்சாலையில் அடைச்சு வைக்கிறானாம். அல்லேலூயா. நமக்கு நிறைய பேருக்கு தெரியல, ஜெபம் குறைவா இருக்கிறதே. சிறைச்சாலையில் நீங்கள் கட்டப்படுகிறீர்கள், அதற்கு அனுமதி தர வேண்டாம். அல்லேலூயா, பிரைஸ் காட். வேதத்தை எடுத்து என்னால படிக்க முடியல, சிறைச்சாலையில் நீங்கள் கட்டப்படுகிறீர்கள், அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டாம். You are being bounded, don't allow. Hallelujah. சிலர் அதை நம்ம உணராமலே நம்ம வேறு நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய காரியங்கள் மேல் நம்முடைய கவனத்தை திருப்பி கொண்டு ஒருவேளை இதனால நான் சந்தோஷமா இருப்பேனோ என்னமோ என்று நினைத்து நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். நீங்கள் அனுமதி தரக்கூடாது, ஜாக்கிரதையாக நீங்க இருக்கணும். ஒரு மனுஷன் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் அதற்கு பேரு தான் விக்கிரகம், அதற்கு பேரு தான் அடிமைத்தனம், விக்கிரகம். அல்லேலூயா, பிரைஸ் காட். சங்கீதம் 135 அதிகாரம் 15 18 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, விக்கிரங்களுக்கு காது இருந்தும் அது கேட்காது, கண் இருந்தும் அது பார்க்காது, மூக்கு இருந்தும் அது முகராது, வாய் இருந்தும் அது பேசாது, கை இருந்தும் செயல்படாது, கால் இருந்தும் நடக்காது, அதுக்கு எல்லாம் இருக்கிறது போல இருந்தாலும் ஒன்றும் செயல்படாது. அதை செய்து வைத்திருக்கிறவர்களும் அதை வணங்குகிறவர்களும் அதை போலவே இருப்பார்களாம். அல்லேலூயா. ஒரு விக்கிரத்தை ஒரு மனுஷன் உருவாக்குறான். ஒரு விக்கிரத்திற்கு ஒரு கண்ணு வைக்கணும்னு சொன்னா ஒரு மனுஷன் அந்த கண்களை உருவாக்குறான். ஒரு விக்கிரத்திற்கு செவி காது வைக்கணும்னு சொன்னா அதை ஒரு மனுஷன் உருவாக்குறான். ஒரு விக்கிரத்திற்கு வாய் வைக்கணும்னு சொன்னா ஒரு மனுஷன் உருவாக்குறான். ஒரு கடலை, ஒரு போட்டோ ஃப்ரேம் போடக்கூடிய ஒரு கடலை மனுஷன் அழகா ஒரு பிக்சரை உருவாக்கி அந்த பிக்சர் மேல ஃப்ரேமை போட்டு கண்ணாடி போட்டு அதை மூடி மறைத்து நமக்கு இதுதான் கடவுள்னு சொல்லி நம்ம கையில கொடுக்குறான். நாமளும் அதை வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு அதற்கு பூஜையை செய்து அதற்கு எல்லா விதமான கலர்ஃபுல் லைட்ஸ் அதெல்லாம் போட்டு கலர்ஃபுல் மேக்கப் எல்லாம் கூட நம்ம போட்டுட்டு அதை பார்த்து நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம். அதை பார்த்து நம்ம சொல்றோம், என் பிரச்சனை கொஞ்சம் மாத்திதா. அல்லேலூயா. ஒருவேளை அந்த போட்டோக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த போட்டோ உருவாக்குன அந்த கடைக்காரனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த போட்டோ பார்த்து நம்ம சொல்றதை விட, ஜெபிக்கிறத விட, வணங்குறதை விட அந்த கடைக்காரங்கிட்ட நம்ம போய் ஜெபம் பண்ணா அந்த மாதிரி நிறைய போட்டோக்கள் அவன் ஏற்கனவே வச்சிருப்பான்ல, அவன் ஒரு படைப்பாளியா இருக்கிறானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது விக்கிரகங்கள். விக்கிரகங்கள் செயல்படாது. விக்கிரகங்கள் இருக்கிறது போல இருக்கும், ஆனா எது ஒன்றும் செயல்படாது. ஒரு விக்கிரகத்தை நீங்கள் உருவாக்கி பெரிய ஒரு மாளிகை நீங்கள் அலங்காரத்தோடு கூட வைத்தாலும் கூட அது விக்கிரகம் மாத்திரமே. அது ஒரு மனிதனாலே உருவாக்கப்பட்ட ஒரு கல்லா இருக்கிறது, மண்ணா இருக்கிறது. அது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர முடியாது. நீங்கள் சிறைச்சாலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த விக்கிரகத்தை போலவே செயல் இழந்தவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களுக்கு ஜீவனை தர வந்தார். அந்த ஜீவன் மூலியமாக ஆண்டவர் உங்களை வாழ பண்ணும்படிக்கு வந்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ உங்களுக்கு ஜீவனை தரும்படிக்கு வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் தங்கி இருக்கும்படிக்கே வந்தேன். I have come to give you life and life in abundance. Hallelujah. எல்லாமே உண்மையா மாறாது. நம்ம புக்கில் கூட தான் நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. பிள்ளைகள் நாய்க்குட்டி கேட்குறாங்கன்னு சொல்லி புக்கில் இருக்கிற ஒரு பிக்சரை நம்ம எடுத்து அழகாக கட் பண்ணிட்டு, இந்த இதுதான் நாய்க்குட்டி, இதுக்கு நீ இதெல்லாம் போட்டுட்டு செயின் எல்லாம் போட்டுட்டு வச்சுட்டு நீ வளர்த்துக்க, தேவையான சாப்பாடெல்லாம் போட்டுக்கன்னு சொன்னால் எப்படி அந்த பிள்ளை நம்மளை பார்த்துட்டு எப்படி பார்க்கும்? அம்மாவுக்கு லூசு பிடிச்சிச்சின்னு பார்க்கும். ஏன் பேப்பரை எடுத்து கொடுக்குறீங்க? இது பேப்பர் மாத்திரம் தான் சொல்லும். ஆனா நாம பேப்பரை பார்த்துட்டு கடவுளன்னு வணங்குறோமே, பேப்பரை பார்த்துட்டு கடவுளன்னு வணங்குறோமே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஜனம் ஞானத்தின் குறைவினாலே அழிந்து கொண்டிருக்கிறது.
என்னுடைய ஜனம் ஞானத்தின் குறைவினாலே அழிந்து கொண்டு இருக்கிறது. என்னங்க ஞானத்தின் குறைவு? கல்லை பார்த்தோம், மண்ணை பார்த்தோம், மரத்தை பார்த்தோம், விக்கிரங்களை பார்த்தோம். கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜனம், வலது கரத்திற்கும் இடது கரத்திற்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனம் ஞானத்தின் குறைவினாலே அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான ஒரு தேவன் உண்டு. அவர் உங்களை கட்டும்படிக்கல்ல, அவர் உங்களை சிறைச்சாலையிலே தள்ளும்படிக்கல்ல, அவர் உங்களை செயல்படக்கூடாது என்று சொல்லி கட்டி வைக்கும்படிக்காக அல்ல, நீங்கள் விடுதலையோடு கூட இருக்கும்படிக்கு வாழும்படிக்கே வந்தார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? ஜீவனை தர வந்தார். உங்களுக்கு இயேசு ஜீவனை தர வந்தார். இந்த சிறைச்சாலை என்ன பண்ணுகிறதா? முதலாவது அது உங்களை, அல்லேலூயா, பிரைஸ் காட், ரெண்டாவது மூணாவது கட்டி வைக்குது. அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்ப இந்த சிறைச்சாலை என்கிறது யாரே இருந்தாலும் கூட அது அவங்களை கட்டி வச்சிடுது, செயல்படக்கூடாதபடிக்கு அவர்களை மாற்றி வைக்கிறது. பிரைஸ் காட். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருத்தர் வருகிறார். ஆமென். யார் தெரியுமா? ஒருத்தர் வருகிறார். அவர் வந்து நிற்கும் பொழுது முதலாவது ஏற்படுகிற காரியம் என்ன தெரியுமா? பேதுரு சிறைச்சாலையில சங்கிலினாலே கட்டப்பட்ட நிலையில அவர் படுத்து தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலைக்குள்ளாக ஒருத்தர் வருகிறார். அவர் வந்த உடனே முதலாவது ஏற்படுகிறது வெளிச்சமா. முதலாவது அந்த அறை முழுவதும் வெளிச்சமாய் மாறி விடுகிறது. நம்ம வாழ்க்கையில இருள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசு. நம்ம வாழ்க்கையில இருள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாவம், சாபம். இது எல்லாவற்றினாலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருளாய் மாறுகிற வேளையில தேவன் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, நாம் இருக்கிற அந்த இடத்துல வரும் பொழுது, பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளாக இயேசு உள்ள வரும் பொழுது யாராலும் உள்ள நுழைய முடியாதுங்க. நிறைய பாதுகாப்பு இருக்கிறது. 4 அடுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் கூட அதை எல்லாவற்றும் மீறி நம்மை மீட்கும்படிக்கு இயேசு உள்ள வரும் பொழுது முதலாவது வருகிறதே வெளிச்சம். நம்முடைய இருள் நிலை மாறி போகிறது. அது வரைக்கும் பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் இப்ப நம்மளால பார்க்க முடியும். அது வரைக்கும் பள்ளத்துல இருந்திருப்போம். அது வரைக்கும் நம்ம பள்ளத்துல நம்முடைய காலை விட்டுட்டு சிக்கி கொண்டு நடக்க முடியாம வெளியில மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்போம். ஆனா இயேசு உள்ள வந்த உடனே வெளிச்சம் உண்டாகிறது. வெளிச்சம் உண்டாகும் பொழுது நம்மால எல்லா காரியங்களையும் தெளிவாய் பார்க்க முடியும். When Jesus steps inside your prison enlightens. Hallelujah. உங்களுடைய சிறைச்சாலையே இருந்தாலும் கூட அந்த சிறைச்சாலையுடைய நிலையை ஆண்டவர் தலைகளை மாற்றி போடுகிறார். அதுல வெளிச்சம் வரும். அல்லேலூயா. வெளிச்சம் வந்த உடனே தான் நீங்க பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஐயோ, நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். இந்த நாள் வரைக்கும் எனக்கு தெரியல. இங்கே நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், இருட்டா இருந்தது, பார்க்க முடியல. நான் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கிறேனா? என் வஸ்திரம் இப்படிதான் இருக்கா? ஐயோ, அழுக்கா இருக்கிறேன், பாவத்துல இருந்திருக்கிறேன், அசுத்தத்துல நான் இருந்திருக்கிறேன், என் வாழ்க்கை மாறாமலே இப்படி இருந்திருக்கிறதே, பார்க்கிறவங்க எல்லாம் என்ன இப்படிதான் பார்த்திருப்பாங்களோ? இயேசுனுடைய வெளிச்சம் நம்ம மேல பட்ட உடனே நம்முடைய நிலை எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நம்ம பாவி என்கிற உணவு நமக்குள்ள வந்த உடனே, அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வந்த உடனே, வெளிச்சம் நம்ம மேல பட்ட உடனே சங்கிலிகள் எல்லாம் இப்ப வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். இது எனக்கு வேண்டாம், இந்த வஸ்திரம் எனக்கு வேண்டாம், இந்த அழுக்கான நிலை எனக்கு வேண்டாம், இந்த பாவ நிலை எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை தாங்க அப்படின்ற ஒரு ஜெபம் வரும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன நடக்குதான்னு தெரியுமா? அந்த தூதன் வந்துட்டு உள்ள வந்த உடனே வெளிச்சம் ஏற்பட்டு படுத்து உறங்கி கொண்டிருந்த பேதுருவனுடைய விழாவிலே அவர் தட்டுகிறார். அல்லேலூயா. இதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. பிரைஸ் காட். முதலாவது பூமியில படைக்கப்பட்ட மனிதன் யாருன்னா ஆதாம். ஆதாமை ஆண்டவர் உருவாக்கிட்டு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமுடைய விழா எலும்பை உருவி, இது நல்லா நீங்க கவனிக்கணும். விழா எலும்பை ஆண்டவர் உருவி என்ன செய்கிறார்? ஒரு ஸ்திரீயை உண்டாக்கி துணையாக தேவன் தருகிறார். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்னா, இது இந்த ஸ்திரீ ஏவாள் தான் உனக்கு துணை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உடனே ஆதாம் ஏவாளை பார்த்து என்ன சொல்றாரு? என்னுடைய எலும்பின் எலும்பும் என்னுடைய மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறபடினால் நீ ஏவாள் என்று அழைக்கப்படுவாய்.
அல்லேலூயா, பிரைஸ் காட். முதலாவது ஆதாம் பாவம் செய்து விழுந்த பிற்பாடு இந்த பாவத்தை போக்கும்படிக்கு இரண்டாவது ஆதாம் பூமிக்கு இறங்கி வருகிறார். இந்த இரண்டாவது ஆதாம் தன்னுடைய விழாவில சிலுவையில குத்தப்படும் பொழுது அந்த குத்தப்பட்ட அந்த இடம், அந்த காயத்தின் நிமித்தம், அந்த காயத்தின் மூலியமாக, அந்த விழாவில ஏற்பட்ட காயத்தின் மூலியமாக ஒரு சபை என்கிற தன்னுடைய மனவாட்டியை சம்பாதிக்கிறார், உருவாக்குகிறார். எப்படி ஆதாமுடைய விழா எலும்பை வைத்து ஏவாள் உருவாக்கப்பட்டாலோ அதே போல இயேசுனுடைய விழாவில் ஏற்பட்ட காயத்தின் மூலியமாக சபை உருவாக்கப்படுகிறது. அப்படின்னா இயேசு மணவாளனா இருக்கிறாரு, சபை மணவாட்டியா இருக்கிறது. இயேசு மணவாளனா இருக்கிறாரு, சபையா இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் அவருடைய மணவாட்டியா இருக்கிறீங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ இயேசு வந்து விழாவில் தட்டுகிறார் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சபையை ஆண்டவர் தட்டுகிறார். உறங்கி கொண்டு இருக்கிற சபையே, இருளா இருக்குன்னு சொல்லி உறங்கி கொண்டு இருக்கிற சபையே, எழும்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தட்டுகிறார். பிரைஸ் காட். யாருங்க அந்த சபை? நீங்க தான் அந்த சபை. தேவன் சொல்லுகிறார், ஒரு கட்டிடம் அல்ல, இல்ல அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடம் அல்ல, ஒரு பெரிய ஒரு பில்டிங் கிடையாது. தனிப்பட்ட முறையில தேவன் ஒவ்வொரு மனுஷனும் சபையாய் பார்க்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவன் உங்களுக்குள்ள வசிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறியீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஆலயத்தை தட்டி எழுப்புகிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆலயம் தூசி படிந்து இருக்கிறது, உங்க ஆலயத்தில் இருள் இருக்கிறது, உங்க ஆலயத்தில் வெகு நாட்கள் ஆராதனை நடக்கல, உங்க ஆலயத்தில் வெகு நாட்களா தேவனுடைய வார்த்தை கேட்கப்படல, உங்க ஆலயத்தில் வெகு நாட்களா பூட்டப்பட்டு எதுவுமே நடக்காத ஒரு நிலையில தூசி படிந்து இருக்கிறது. அந்த ஆலயத்தை ஆண்டவர் தட்டுகிறார், எழுப்புகிறார். ஆலயமே எழும்பு. உங்க ஆலயத்தில் ஆராதனை நடக்கணும், ஜெபம் இருக்கணும், வேத வாக்கியங்கள் இருக்கணும், அறிக்கை பண்ணணும், விசுவாசம் இருக்கணும், அற்புதங்கள் நடக்கணும், தீர்க்க தரிசனங்கள் இருக்கணும், சுத்திகரிப்பு இருக்கணும், தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை இருக்கணும். இது எதுவுமே இல்லாம பூட்டப்பட்டு நம்முடைய ஆலயம் இருக்கிறது பாருங்க. அதனால ஆண்டவர் வந்து தட்டி எழுப்புகிறார். ஏன்? நீங்க தான் தேவனுடைய ஆலயம். ஒவ்வொரு மனிதனும் தேவனை துதிக்கக்கூடிய துதியினால நிரப்பப்பட்டு இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் தேவனை ஆராதனை செய்யக்கூடிய ஆராதனை பாடல் சத்தங்கள்னால் நிரப்பப்பட்டு இருக்கணும். இது எதுவுமே இல்லாம அது எனக்கு 2வது, அது எனக்கு 3வது, அது எனக்கு 10வது என்று சொல்லி எந்த மனிதர்கள் எல்லாம் தள்ளி வைத்து இருக்கிறார்களோ அவர்கள் கட்டப்பட்ட நிலையில படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆலயம் பூட்டப்பட்டு இருக்கிறது. இயேசுவை தட்டுகிறார். கெட் அப் மை சர்ச், கெட் அப். வாலிப பிள்ளையே, பெரியவங்க எல்லாருமே கூட பூட்டப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோம். இந்த ஆலயம் திறக்கப்படணும், திறக்கப்படணும். அல்லேலூயா, திறக்கப்படணும். பிரைஸ் காட். அடுத்து தேவன் என்ன சொல்லுகிறாரா? தொடர்ந்து கீழே என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? எப்படி எழும்பணுமா? சீக்கிரமா எழுந்துடு. ஏன் இந்த அவசர நிலை? தட்டுகிறார், தட்டிட்டு சீக்கிரமா எழுந்துடு அப்படின்னு சொன்னா ஏன், எதற்காக இவ்வளவு அவசரம்? கொஞ்சம் காலம் கழித்து எழுந்து கொள்ளலாமே. காலையில் பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து எழுப்பும் பொழுது பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் 5 நிமிஷம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவேன், இதோ எழுச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து எப்படி எழுப்பணுமோ அப்படி எழுப்பிட்டு போயிடுவாங்க. ஏன் இந்த அவசர நிலையில எழுந்துக்கோ, உடனே எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க? அல்லேலூயா. உதாரணத்திற்கு நீங்க வந்து ஒரு ஊருக்கு போறீங்கன்னு அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு ட்ரெயின், ஒரு டிக்கெட்டை நீங்க புக் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது கரெக்டா இந்த டைமுக்கு இந்த ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த இடத்துல உட்காந்து காத்துன்னு இருக்கிறீங்க. ட்ரெயின் வருது, இந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே வரும் பொழுது எத்தனை பேர் எழுந்து போயிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி போய் நிற்பீங்க? எல்லாருமே அப்படிதான் நம்ம நிற்போம். ஏன் நம்ம அப்படி நிற்கிறோம்? டைம் ஆயிடுச்சு, அதான் அர்த்தம். போவதற்கான நேரம் ஆயிடுச்சு. வரக்கூடிய ட்ரெயினில் எனக்கு ஒரு டிக்கெட் இருக்குது, எனக்கு ஒரு இடம் இருக்குது, நாங்கள் போய் உட்கார்ந்து என்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ட்ரெயின் வந்துட்டு போயிடட்டும், அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை விட முட்டாத்தனம் ஒன்று இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழுந்துடு,
இப்ப இல்ல, சீக்கிரமா எழுந்துடு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சீக்கிரமா எழுந்துடு. அது சிறைச்சாலையா இருக்கிறது, அது உனக்குரிய இடம் அல்ல. அங்கிருந்து சீக்கிரமா எழுந்துடு. நீ புறப்பட்டு போக வேண்டிய நேரம் வந்தாயிடுச்சு. ஹல்லேலூயா. உன்னுடைய பிரயாணத்திற்கான நேரம் வந்தாயிடுச்சு. நீ படுத்து கிடக்காத, தூங்கி கொண்டு இருக்காத, நித்திரையா இருக்காத, நல்ல சுகமா இருக்காத. நீ சுகமா இருக்க வேண்டிய இடம் இது அல்ல. எழுந்துக்கொள், சீக்கிரமா எழுந்துக்கொள். arise and arise quickly. get up quickly. ஆமென். வேகமா எழுந்துக்கொள், சீக்கிரமா எழுந்துக்கொள். ஹல்லேலூயா, praise God. நம்ம சிலர் ரொம்ப நித்திரையா இருக்கிறோம், ரொம்ப தூக்கமா இருக்கிறோம். எதுல தூங்கி கொண்டு இருக்கிறோம்? உலகம் என்கிற இந்த மாயை வலையில சந்தோஷமாய் தூங்கி கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த உலகத்துல. நமக்கு எதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க? உலகத்துல நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப நிம்மதியை தரக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால நான் இதுல சந்தோஷமா நிம்மதியா தூங்கி கொண்டு இருக்கிறேன். உணராத காரியம் என்ன? அது சிறைச்சாலை, அது சிறை, அது சிறை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம் சபைக்கு வருகிறதுனாலே பரலோகத்திற்கு போக முடியாது. நம்ம ஆராதனையில் பங்கு கொள்ளுகிறதுனாலே பரலோகத்திற்கு போக முடியாது. இல்லை சிலர் வந்துட்டு நம்ம சில நேரங்கள் நம்ம நினைப்போம், இப்படி நான் உட்காந்துனே இருக்கிற சர்ச்சில் இருக்கிற இயேசு வந்த உடனே சர்ச்சில் இருக்கிறதுனால நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சிலர் நம்ம நினைப்போம். அது உண்மை அல்ல, அது உண்மை அல்ல. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் எனக்கு தெரியலையே, ஆனா நான் கிறிஸ்டியன், அப்போ விடுதலை இல்லை. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனாலதான் நமக்கு விடுதலை வேணும்னு சொன்னா நம்ம பைபிளை படிக்கணும், சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும். சத்தியம் என்ன? இயேசுவே அந்த சத்தியமாய் இருக்கிறார். அந்த இயேசு என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசுவை பற்றி எனக்கு தெரியும் அல்ல, இயேசு பத்தி எனக்கு சொல்லி இருக்கிறாங்க இல்ல, இயேசு பத்தி நான் போகக்கூடிய சர்ச்சில் பிரசங்கம் பண்றாங்க இல்ல. தம்பி, தங்கச்சி, வாலிப பிள்ளைகள், பெரியவங்க எல்லாருமே நல்லா கவனிங்க. இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறதால பரலோகத்திற்கு போக முடியாது. இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டால் மாத்திரமே பரலோகத்திற்கு போக முடியும். You have to know Jesus personally. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு இப்படி இருப்பாரா, அப்படி இருப்பார், பார்க்க எப்படி இருப்பார், இந்த மாதிரி இருப்பாரா? நம்ம மற்றவங்க கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக இயேசு கிட்ட போய் கேளுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. படுத்து நம்ம நித்திரையா இருக்கும்படிக்கு அழைக்கப்படவில்லை. எழுந்து புறப்பட்டு போ, வேகமாய் புறப்பட்டு போ, சீக்கிரமாய் எழுந்து புறப்பட்டு போ. உனக்குரிய நேரம் வந்தாயிற்று. இந்த வருஷம் முழுதும் கொஞ்சம் திரும்பி பாருங்க, என்ன செஞ்சோம், என்ன செய்திருக்கிறோம். எத்தனை நாட்கள் நம் ஜெபம் இல்லாமல் இருந்திருக்கிறோம். எத்தனை நாட்கள் நம்முடைய நேரங்களை நம்ம வீணாய் கழித்திருக்கிறோம். எத்தனை நாட்கள் நம்ம சும்மா உட்காந்து நம்முடைய நண்பர்கள் இடத்துல பேசி கொண்டு இருந்திருக்கிறோம். எத்தனை நாட்கள் நம்ம சும்மா நம்முடைய நேரத்தை வீணாக்கி எதுவுமே செய்யாம, வேதம் இருந்தாலும் கூட அந்த வேதத்தை அப்படியே மறைத்து வைத்து விட்டுட்டு நம்ம சினிமாக்காகவும் இல்லை சினிமா பாடல்களுக்காகவும் இல்லை மற்ற காரியங்களுக்காக நம்முடைய நேரத்தை செலவு செய்து நம்முடைய நாட்களை வீணாக்கி இருக்கிறோம். இந்த வருஷத்துல how many days have you wasted? கொஞ்சம் நீங்க திரும்பி பார்க்கணும். இந்த நாட்கள் எல்லாம் வீணா போச்சுங்க, எதுவுமே செய்யலைங்க, நான் வேஸ்டா தான் இந்த நாட்கள் எல்லாம் செலவு செஞ்சேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆனா இதுக்கப்புறம் நீங்க வருகிற வருஷம் என்ன வருஷம் தெரியுமா? வருகிற வருஷம் லீப் இயர்னு சொல்றாங்க. லீப் இயர் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொன்னா 366 days, 366 நாட்கள் இருக்கும். 366 நாட்களும் கணக்கு வச்சுக்கங்க. ஒரு நாளும் நான் தேவனுக்காக வாழணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்திற்காக நான் வாழணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும். ஒரு மாசம், இந்த வாரம் ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு பிளான் இருந்து ஆண்டவருக்காக நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். ஒரு நாள் கூட 366 நாட்கள்ல ஒரு நாள் கூட ஜெபம் இல்லாம என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது.
பைபிள் படிக்காம என்னுடைய நாட்கள் இருக்கக்கூடாது. பைபிள் படிக்காம நான் வெளியில போக மாட்டேன். ஆமென். பைபிள் படிக்காம நான் படுத்து தூங்க மாட்டேன். ஒரு நாளும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட நான் பைபிள் படிக்க கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் காட். எப்போ நம்ம முடிவெடுத்து அதில் உறுதியாக இருந்து நம்ம இந்த வருஷம் முழுவதும், வருகிற வருஷம் முழுவதும் நம்ம நடத்துகிறோமோ, தேவன் நம்மோடு கூட இருப்பார். மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பேதுருவை கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு அடுக்கு பாதுகாப்பு, இன்னொரு அடுக்கு பாதுகாப்பு, இன்னொரு அடுக்கு பாதுகாப்பு, 4வது அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி இந்த தேவதூதன் ஒவ்வொரு அடுக்கை மீறி 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 அவர் கொண்டு போய் வெளியில சுதந்திரமாய் விட்டுட்டு போயிடுறாராம். அல்லேலூயா. போன பிற்பாடு பேதுரு என்ன செய்கிறாரான்னு தெரியுமா? பேதுருவும் வேற இடத்திற்கு போயிட்டு மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடங்குகிறார். பேதுரு எதற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாரா? இயேசுக்காக வாழ்ந்ததினாலே அடைக்கப்பட்டார். நம்ம நிறைய பேர் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு காலத்தில் கர்த்தருக்காக உண்மை இருந்ததினாலே இப்போ நம்ம சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதற்காக அதை மகிமையாய் நினைத்து கொண்டு அங்கேயே வாழும்படிக்கு முடிவெடுக்காதீங்க. அங்கிருந்து தேவன் உங்களை வெளியில கொண்டு போகும்படிக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறார், உங்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். ஏன்னா இங்க வெளியில இருக்கக்கூடிய செயல்பாடு இல்ல, இங்க வெளியில இருக்கக்கூடிய ஜெபம் இல்ல. அதனால வெளியில போங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்காக இந்த நாள் வரைக்கும் எதையெல்லாம் செய்ய தவறினீர்களோ அதையெல்லாம் வருகிற வருஷத்துல செய்யும்படிக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்காக என்னென்ன ஊழியங்கள் செய்யாமல் இருக்கிறீர்களோ கர்த்தருக்காக வருகிற வருஷத்துல அதை செய்யும்படிக்கு ஒப்பு கொடுங்க. எழும்புங்க, கர்த்தருக்காக பிரகாசமாய் இருங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். மறுபடியும் அங்கேயே போயிட்டான்னு கேட்காதீங்க. அல்லேலூயா. மறுபடியும் போயிட்டு அந்த விக்கிரத்தினுடைய காதுல, எனக்கு இதெல்லாம் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை தருவியா அப்படின்னு சொல்லி விக்கிரத்தினுடைய காதுல போயிட்டு நம்ம சொல்ல வேண்டாம். நீங்க அது கிட்ட போயிட்டு ரகசியமா சொன்னாலும் கேட்காது. பெரிய மைக் செட்டு போட்டுட்டு சத்தமிட்டு நம்ம சொன்னாலும் அதுக்கு கேட்காது. அதுக்கிட்ட நீங்கள் போயிட்டு எதெல்லாம் கொண்டு போயிட்டு, இது பாரு தங்கம் இருக்குது, இது பாரு வெள்ளி இருக்குது, இது பாரு இவ்வளோ காசு இருக்குது, இது பாரு இவ்வளோ சாப்பாடு இருக்குது, இங்கே பாரு இதெல்லாம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது, இந்தா இதை எடுத்துக்கோ, எனக்கு என் வாழ்க்கையில் கொஞ்சம் நீ விடுதலை தருவியா அப்படின்னு கேட்டாது ஒரு பதிலும் சொல்லாது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒரு பதிலும் சொல்லாது. அப்போ எங்க தாங்க நாங்கள் போக முடியும்? சோதித்து தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்கள் தேவன் நல்லவர் என்கிறதை ருசித்து பாருங்க. ஆமென். அவர்கிட்ட போய் பேசி பாருங்க. அவர்கிட்ட நீங்க உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி பாருங்க. அவர்கிட்ட ஜெபித்து பாருங்க. அவர் மறுபடியும் பேசுகிறாரா இல்லையா என்கிறத பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். நீங்க அவர்கிட்ட போய் தங்கத்தையோ இல்லை வெள்ளியையோ இல்லை நீங்க அவர்கிட்ட போயிட்டு பெரிய பெரிய காசு மூட்டைகளையோ இல்லை நீங்க அவர்கிட்ட போயிட்டு நீங்க இது எல்லாமே இருக்கு என் வீட்டில், இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சிருக்கிற, இந்த பலகாரம்லாம் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நீங்கள் எதுவுமே படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் உங்களை படைத்தார். அல்லேலூயா, பிரைஸ் காட். அதனால ஒருவேளை யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா சொல்லுகிறேன், அதுல ஒண்ணுமே இல்லை, அதுல எதுவுமே இல்லை. ஏன்னா அதுல இருந்தா வந்தோம், அதுல ஒண்ணுமே இல்லை. அதுல நீங்க எவ்வளவு தோண்டினாலும் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னும் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லட்டா, நீங்க அந்த பெயரை வச்சு மந்திரம் கூட நீங்க பண்ணலாம். ஆனா இயேசுவின் பேரை வச்சு மந்திரம் பண்ண முடியாது. இயேசு என்கிற இந்த பெயருக்கு விரோதமாக மந்திரம் செய்யவும் முடியாது. ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் சொன்னபோது பேய்கள் ஓடுகிறது. இயேசு என்கிற நாமம் சொன்னபோது அற்புதங்கள் நடக்கிறது. இயேசு என்கிற நாமம் சொன்னபோது வாழ முடியாத மனிதர்கள் எல்லாம் எழும்பி வாழ ஆரம்பிக்கிறார்களா? 38 வருஷத்துல 38 வருஷமும் மூடனா இருந்து 38 வருஷமும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த மனுஷன் இயேசு வந்து எழுந்துடு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறானா? இயேசுனுடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். ஆனா இயேசுனுடைய நாமத்திற்கு விரோதமா எது
ஒண்ணுமே நடக்காது. Hallelujah. Nothing will happen against the name of Jesus, but everything will happen in the name of Jesus. இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். ஒரு பக்கத்துல பிசாசு போராடிட்டே இருக்கிறான். ஏண்டா இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிடணும், இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா ஏதாவது ஆவிகள் ஏவணும், அனுப்பணும், ஏதாவது செஞ்சிடணும், பெருசை ஏதாவது இவர்களை தாக்கிடணும் சொல்லி பிசாசு முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தாலும் கூட ஒண்ணுமே நடக்கல. அல்லேலூயா. எங்க வீடு இருக்கிறது இல்லையா, எங்க வீட்டுக்கு கீழே இருக்கிற முன்னாடி இப்ப இருக்கிறவங்கல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு குடும்பம் இருந்தது. அவங்களுக்கு எங்களை பார்த்தா என்னன்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு ஒரு விதத்துல எங்களை பார்த்தா பிடிக்கல. அதனாலே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எங்கேயோ போறாங்க, காசு செலவு பண்ணி யார்கிட்டயோ போயிட்டு பாவம் அதுக்கு வேற காசு செலவு செய்து என்னென்னமோ சின்ன சின்ன பொருட்களை எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல பூத்தொட்டியில கொட்டிட்டு போயிடுவாங்க. மண்ணு மாதிரியே இருக்கும், அதை நல்லா அழகா கொட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டு கண்ணாடி இருக்கு இல்லையா, வீட்டுக்கு கதவுக்கு பின்னாடி வந்து பக்கத்துல வந்து ஜன்னல் இருக்கு, விண்டோ கண்ணாடி ஒன்று இருக்கு. அது வந்து வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்கு உள்ள இருக்கிறது சரியா தெரியாது. உள்ளேருந்து பார்க்கும்போது வெளியில ரொம்ப தெளிவா தெரியும். நாங்கள் சில நேரத்தில் உட்காந்து இருப்பேன் வீட்டில் சோஃபா மேலே. அப்போ வந்து வெளியில வந்துட்டு அந்த ஜன்னலில் வந்துட்டு இப்படி கையை வச்சு இப்படி எட்டி பார்ப்பாங்க. யாருன்னா உள்ள இருக்கிறாங்களா இல்லையா. நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன், அவங்க தெரியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா அழகாக அந்த இதில் வந்துட்டு அதை எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிடுவாங்க. இல்லை சில நேரத்தில் வந்து சில பொருட்கள் மாதிரி போட்டுட்டு போயிடுவாங்க. சில நேரத்தில் பயன்படுத்துகிற டூ வீலர் இருக்குல்ல, அந்த டூ வீலருக்கு கீழே கோழியினுடைய தலையை வெட்டிட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய முயற்சி எடுத்தாங்க, என்னென்னமோ முயற்சி எடுத்தாங்க, என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியல, எவ்வளவு காசு செலவு பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா எதுவும் நடக்கல. ஏன்னா வசனம் அப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். உலகம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஒன்றும் நடக்காது, எதுவுமே நடக்காது. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யார் என்ன மந்திரம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, யார் என்ன மந்திரம் பண்ணாலும் நீங்க இயேசுவை நம்புற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ஆமென், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இயேசு ஜெயத்தை தருவார். இன்னைக்கு அந்த இயேசு தான் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ அங்கே படுத்திருக்காத, சீக்கிரமா எழுந்துகொள். உனக்காக ஒரு வேலை இருக்கு, உனக்காக ஒரு பிரயாணம் இருக்கு, அதில் நீ நடந்து செல்ல வேண்டும். ஆமென். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடுவோம். Thank you, Holy Spirit.